ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். கடவுளிலே தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். நல்ல மனசாட்சியே தேவனர சாட்சியாம், அங்கு ஒருபோதும் மறையாது அவன் காட்சியாம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடை போடுவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். அந்த ஒளி காணலாம், சொன்ன வழி போகலாம், நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். ஒருவனே தேவனென்று போற்றுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்புடன் தமிழக மக்களுக்கும் இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கோடான கோடிய இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளுக்கும் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனரும் பொதுச் செயலாளரும் என்றும் எம்ஜிஆரின் எளிய தொண்டன் பிஎஸ்என்எல் ஆர் ராஜா உங்களை அன்புடன் வணங்குகிறேன். இந்த நாட்டில் சுங்கச்சாவடிகள் இந்தியா முழுவதும் இருக்கின்றது. அந்த சுங்கச்சாவடிகள் மக்களுக்கு பாதுகாப்பா என்றால் கிடையாது. அரசாங்கத்துக்கு லாபகரமாக உருவாக்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் இந்திய அரசை அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் பணிவன்புடன் வேண்டுகிறேன். ஒவ்வொரு மாநிலத்திலும் சுங்கச்சாவடிகள் இருக்கின்றது. அந்த ஒவ்வொரு மாநிலத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலாளர்கள், லாரி வண்டி ஓட்டுநர்கள், பல வகையான வண்டி ஓட்டி, அதாவது பொருள் ஏற்றுமதி தமிழ்நாடு முழுவதும்
ஏற்றுமதி செய்து அதை சென்னைக்கு கொண்டு வருவார்கள். சென்னையிலிருந்து மதுரைக்கு கொண்டு போவார்கள், தூத்துக்குடி போவார்கள், தஞ்சாவூர், இப்படி பல வகையான விநியோகங்கள் இந்த வாகனத்தில் தான் நடைபெறுகின்றது. ஆனால் ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடியை வைத்து அந்த சுங்கச்சாவடியில் கட்டணத்தை வசூலிக்கப்படுகிறது இந்த இந்திய அரசு. இதனால் மக்களுக்கு பாதிப்பு. அவர்கள் இப்போ குறிப்பாக மதுரையிலிருந்தோ கொடைக்கானலிருந்தோ நீலகிரியிலிருந்தோ ஒரு பொருட்களை ஏற்றி வருகின்ற போது கிட்டத்தட்ட ஒரு 15-10 சுங்கச்சாவடிகள் இருக்கும். அந்தந்த சுங்கச்சாவடிகள் வண்டியில் ஏற்றி வருகின்ற போது அவர்கள் கட்டணத்தை வசூலிக்கப்படுகிறார்கள். அந்த கட்டணத்தை வசூலிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் அந்த பொருளை, காய்கறியோ இல்லை எந்த பொருளோ, அரிசியோ எந்த பொருளாக இருந்தாலும் அங்கே அவர்கள் குறைந்த விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் இங்கே இவர்கள் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் இவர்கள் அதற்கு மேலே அந்த கட்டணத்தை நிர்ணயித்து இங்கே வியாபாரத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இவர்கள் இங்கே என்ன செய்யப்படுகிறார்கள்? இவர்கள் அதன் மீது ஒரு சுமையை சுமத்தப்படுகிறார்கள். அவர்களிடத்திலிருந்து சில்லறை வியாபாரிகள் வாங்குகின்ற பொழுது அவர்கள் ஒரு நிர்ணயத்தை நிர்ணயிக்கப்படுகிறார்கள். அங்கே உழுதவன் வீழ்கின்றான், விதைத்தவன் சாகின்றான். இது அனைத்தும் நெசவாளியும் அதில் உள்ளடக்கம். அவன் அங்கே நெய்யப்படுகிறான். நெய்யப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியம் குறைவு. அதில் பல முதலாளிகள் பரிமாற்றம் உருவாக்கப்படுகிறது. அங்கிருந்து படிப்படியாக வருகின்ற போது அதனுடைய மதிப்பீடு அங்கே நெய்தவனும் விதைத்தவனும் அங்கே குறைந்த கட்டணத்தில் தான் அவர்களுக்கு பணங்கள் வழங்கப்படுகிறார்கள். ஆனால் இடையிலே வருகின்ற இவர்கள் தரகர்கள் முதலில்லாமல், மூலதனம் இல்லாமல் லாபத்தை சம்பாதிக்கப்படுகிறார்கள். இதனால் மக்களுக்கு பாதிப்பு. சுங்கச்சாவடி நிர்ணயம் வேண்டும். ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலம் வருகின்ற பொழுது இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டில் அனைத்து மாநில வாகனங்கள் வருகின்றது. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், சண்டிகார், டெல்லி, காஷ்மீர், சிம்லா, அனைத்து மாகாணங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகின்றது. அவர்களிடத்தில் நீங்கள் கட்டணத்தை வசூலியுங்கள். அது நியாயம், தர்மம், நீதி. ஆனால் இங்கே வாழ்கின்ற மக்களிடத்திலே அவர்கள் வியாபாரம் செய்வதற்கு நீங்கள் பல மடங்காக அவர்களுக்கு விலையை உயர்த்தப்படுவதற்கு முதல் காரணமாக இந்த சுங்கச்சாவடி நிலைப்பாடு. இது இந்திய அரசாங்கம் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் சார்பாக பணிவன்புடன் வேண்டுகிறேன். இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கின்ற 3வது முறையாக அன்பு சகோதரர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த என்னுடைய விண்ணப்பத்தை இது யார் வேண்டுமென்றாலும் பார்ப்பார்கள். அதில் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்களும் பார்ப்பார்கள். அவர்கள் இதை மேலிடத்துக்கு சொல்லி இந்த மக்களுக்கு நன்மை செய்யுங்கள். நீங்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த மக்களுக்கு நல்லதை செய்யுங்கள். இந்த சுங்கச்சாவடினால் மக்களுக்கு பெரும் பாதிப்பு. அதனால் பாதிக்கப்படுவது மக்கள்தான். 2 பேர் தான் பாதிக்கப்படுகிறார்கள். விதைத்தவன் சாகடிக்கப்படுகிறான், மக்கள் வீழப்படுகிறான். இடையில் இருப்பவர்கள் கொள்ளையடிக்கப்படுகிறார். இது தயவு கூர்ந்து இந்திய அரசாங்கம் இந்த சுங்கச்சாவடியை மாநிலத்தை விட்டு மாநில வருபவரிடம் மட்டும் நீங்கள் கட்டணத்தை வசூலியுங்கள். தமிழ்நாட்டுக்குள் எங்கு வந்து அவர்கள் வியாபாரம் செய்ய வருபவரிடம் வசூலித்தால் அவர்கள் இந்த காய்கறி மீதும் அரிசி மீதும் பல பொருள்கள் மீதும் அவர்கள் மேலே திணிப்பார்கள். அதனால் மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். தயவுகூர்ந்து இந்த நல்ல ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு
அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் சார்பாக, அண்ணாவின் தம்பியாக இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாக மத்திய அரசை வேண்டுகிறேன். அதற்கு நீங்கள் ஆய்வு செய்து இந்த மக்களுக்கு நன்மை செய்யுங்கள். அப்பொழுதுதான் விலைவாசி ஏற்றம் குறையும். இரண்டாவது, இன்னைக்கு கடவுளை எல்லாரும் கும்பிட்றாங்க. ஆனால் இருக்கப்பட்டவனுக்கு தான் அங்கே முதலிடம் கிடைக்குது, பாமர மக்களுக்கு கிடையாது. ஒரு அன்பர் சிவபெருமானை கேட்கிறார், எம்பெருமானே, இன்றைக்கி மக்கள் பணம் வச்சுக்கிறவங்கள்ட தான் மரியாதை கிடைக்குது, இறைவன்கிட்ட பணம் இருந்தால் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறாங்க, இந்த ஏழைங்களுக்கு கிடையாது. அப்போது இறைவன் சொல்கிறார், சிவபெருமான், தாய் சிறந்தது கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, இதை இப்பொழுது யாரும் கடைபிடிப்பது இல்லை. இறைவனை வழிபடுவதற்கு அவருக்கு தங்கம் கொடுக்கணும், வைரம் கொடுக்கணும், வைடூரியம் கொடுக்கணும், பணத்தை கொட்டணும், ஒருபோதும் இறைவன் கேட்டதில்லை. மக்கள் பசியார அவர்களுக்கு பசி ஆற்றினால் எங்களை வழிபட்டதாக பொருள் என்று சிவபெருமான் சொல்லுகிறார். ஆனால் இப்பொழுது இருக்கப்பட்டவன் எனக்கே கட்டணத்தை வசூலிக்கிறான், என்னை பார்ப்பதற்கே கட்டணத்தை வசூலிக்கிறான். நான் என்னைக்காவது கேட்டுக்கிறேன்னா, எனக்கு இது இவ்வளோ கட்டணத்தை உயர்த்து, முதல் தரிசனம் நான் அவனுக்கு கொடுக்குறேன், பணம் யார் வச்சுக்கிறான்னு அவங்களுக்கு தான் முதலிடம் சொல்லியிருக்கிறேன்னா? இல்லை. மனிதன் மாற்றிவிட்டான் சுயநலமாக. எல்லோரும் எனக்கு சமம், இருக்கிறவன் எனக்கு முதல் தரிசனம் கொடுக்குறதுன்று அது தவறு. மனிதன் அதை உருவாக்கி விட்டான். இப்போ ஆலயம் முழுவதும் அதுதான் நடக்குது. அதுக்காக இறைவனை நீ இப்போ குறை சொல்கிற. இல்லாதப்பட்டவர்களுக்கு ஒரு தரிசனம், இருக்கப்பட்ட ஒரு தரிசனம், நாங்கள் அதை ஒருபோதும் சொன்னதில்லை. இது ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், இறைவன் என்றும் சமநிலையாக வாழ்பவன். பணம் வைத்திருப்பவனுக்கு ஒரு தரிசனம், பணம் இல்லாதவனுக்கு ஒரு தரிசனம் அல்ல. அவன் மனதார ஒரு நிமிடம் என்னை வழிபட்டால் அவனுக்கு நான் காட்சி தருவேன். அவன் மனதார மக்களுக்கு பசியாற்றினால் அது என்னை சென்றடையும், அது அவர்களுக்கு புண்ணியம். ஆனால் இன்று தெய்வத்தையே பகடக்காயாக மாற்றி பணத்தை முன்னிறுத்தி இன்று நடக்கின்றது. அது மாபெரும் தவறு. அப்போ அந்த பக்தன், எம்பெருமானே என்னை மன்னித்து விடு, நீங்கள் உள்ளதை உள்ளபடி சொல்லிவிட்டீர்கள், நாங்கள் தான் அதை ஏற்றத்தாழ்வாக நினைத்து வாழ்ந்து விட்டோம் என்று சிவபெருமானை வணங்குகின்றார். அடுத்து, புரட்சித் தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அவர் ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்றார். என் அமைச்சரவையில் என்னுடைய உறவினர், என்னுடைய மனைவி, நான் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து யாராவது சொத்துக்கள் வாங்கியிருந்தால் எனக்கு உடனடியாக அதை நீங்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கின்றார். இது 10 ஆண்டு கால நிகழ்வுகள். அந்த அதிகாரிகள் திணறுகின்றார்கள். ஒரு நாள், 2 நாள், ஒரு மாதம்னாலும் பரவாயில்லாம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 10 ஆண்டு காலம். இதை ஏன் சொல்லப்படுகிறேன் என்றால், புரட்சித் தலைவர் எப்பொழுதுமே உண்மையாக வாழ்ந்தவர். எனது ஆட்சியில் யாராவது சொத்துக்களோ இல்லை வேறு எதையோ பொருளை ஈட்டியிருந்தால் அதை என்னிடம் சமர்ப்பிக்குங்கள், அதை நான் உடனடியாக தவறு என்றால் தண்டிக்கப்படுவேன் என்று. அவருடைய நேர்மையான ஆட்சி, நேர்மையான சிந்தனை, இந்த மக்களுக்காகவே வாழ்ந்தார். இப்பொழுது நான் சொன்னேன் அல்லவா, இறைவனை என்னை யார் முழுமையாக மனநிறைவோடு வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நான் அருள் பாலிப்பேன். அதே போன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்காகவே வாழ்ந்தார்.
மக்கள் மனதிலே அவர் இன்று வரும் குடியிருந்த கோயிலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஆட்சியில் இவர் சொத்துக்களை இவளை சேர்த்தார் அவளை சேர்த்தான் என்ற அந்த அகராதியே கிடையாது. ஆனால் இன்று பலாயிரம் கோடிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள். ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, ஆட்சிக்கு வந்தவனும் ஒரு வார்த்தை, பார்த்தா அவன் லட்சம் கோடிக்கு பணக்காரனாக இருக்கான். ஆனால் இல்லாத பட்டம் தவறு செய்தால் உடனடியாக சட்டம் தண்டிக்கப்படுகிறது, காவல்துறை தண்டிக்கப்படுகிறது. அவனை குற்றவாளி கூண்டி என்று அறிவித்து அவனை சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறார்கள். ஆனால் அரசியல்வாதிகள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை எப்பொழுது கூண்டில் ஏற்றப்படுவீர்கள்? அதற்கென்று சட்டம் ஏதாவது தனியாக பிறப்பித்திருக்கின்றீர்களா? கிடையாது. மக்கள்தான் நீதி, மக்கள்தான் சட்டம், மக்கள்தான் இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள். இந்த நிலை மாற வேண்டும். அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் 2026 மாற்றி அமைக்கும். யார் பொருளையும் அபகரித்தாலும், குறிப்பாக மக்கள் சொத்தை அபகரித்தால் அவர்கள் தேச துரோகி, அவர்களுக்கு வழக்கு கிடையாது, அவர்களை நேரடியாக சிறைச்சாலை தான். அதற்கென்று வழக்காடுவதற்கு வழக்கறிஞர் வந்தார், அவருடைய உரிமை ரத்து செய்யப்படும். அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம். மக்கள் சொத்தை யார் சூறையாடப்படுகிறார் அவர்கள் குற்றவாளி. அது யாராக இருந்தாலும் அந்த நிலை அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் மாற்றும். அண்ணாவின் தம்பியாக இதயதேவன் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாக என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்ட BSNL ஆர் ராஜா இந்த கருத்தை நான் பதிவிடுகிறேன். வாழ்க அண்ணா நாமம், வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம். என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன் BSNL ஆர் ராஜா.